குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழரும் மகாராஷ்டிர ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவளிக்குமாறு தமிழக இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். குடியரசு துணைத் தலைவராக இருந்து வந்த ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் அந்த பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்தது. இந்த நிலையில கட்சி வித்தியாசங்களை தாண்டி அரசியல் வேறுபாடுகளை கலைந்து தமிழகத்தை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து உறுப்பினர்களும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்துல அவர் பதிவிட்டிருக்கிறார். அதுல தமிழகத்திலிருந்து பலமான தேசிய குரல் அதிகாரமிக்கதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தற்போது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு தமிழருக்கு கிடைக்கவிருக்கும் மாபெரும் பெருமையை அரசியல் எல்லைகளை தாண்டி எல்லோரும் ஆதரித்தோம் என்ற வரலாற்றில் பேசப்பட்டால் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலை ஊக்குவிக்கும். இதற்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு தருவது சிறப்பானதாக இருக்கும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அவருடைய பதிவில் போது தமிழகத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் டேக் செய்து அந்த பதிவை அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.